மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 டிசம்பர் 7 சனிக்கிழமை காலை வானிலை அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. இந்த வானிலை அறிக்கையின் முக்கிய சுருக்கமாக, டிசம்பர் 11 முதல் 25 இடைப்பட்ட நாட்களில் தமிழகம் மற்றும் இலங்கை அருகே வரும் அடுத்தடுத்த தீவிர நிகழ்வுகள் மற்றும் அதனால் ஏற்பட போகும் தீவிர மழைப்பொழிவுகள் குறித்தான அறிக்கையும், பொதுமக்கள் எடுக்க வேண்டிய தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான விளக்க அறிக்கையும் இதில் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த அறிக்கை இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தற்பொழுதைய உலகளாவிய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் பசிபிக் பெருங்கடலில் லானினா அமைப்பு தற்பொழுது வலுப்பெற்று வருகிறது. மேலும் இந்திய பெருங்கடலில் நெகட்டிவ் ஐயோடைய அமைப்பானது தற்பொழுது இந்தோனேஷியா மற்றும் அதனையொட்டியுள்ள கடல் பகுதிகளில் வெப்பநிலையானது மிகுந்து காணப்படுகிறது. மேலும் கடந்த பெங்கல் புயல் தாக்கத்தால் வட மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் மண்ணின் ஈரப்பதம் குறியீடு என்று அழைக்கப்படும் சாயில் மாய்ஸ்சர் தற்பொழுது வெகுவாக உயர்ந்து 80 முதல் 100% அடிப்படையில் பெரும்பாலான வட மாவட்டங்களில் விளங்குகின்றது. மேலும் தற்பொழுது கடல் வெப்பநிலையானது பெங்கல் புயல் இலங்கை முதல் தமிழகம் இடைப்பட்ட கடல் பகுதிகளில் மிக மெல்ல நகர்ந்து கரை கடந்ததால் தற்பொழுது வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் தற்பொழுது கடலின் வெப்ப நீரோட்டமானது வடக்கு வங்கக்கடலான கொல்கத்தா அருகே உள்ள வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தமிழகம் ஆந்திர கடலோரம் வழியாக இலங்கைக்கு தென்மேற்கு வங்கக்கடலுக்கு இந்த வலுவான வெப்ப நீரோட்டமானது பயணித்து வருவதால் தற்பொழுது வங்கக்கடலின் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள தமிழகம் அருகே உள்ள வங்கக்கடலின் வெப்பநிலையானது தற்பொழுது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த வெப்பநிலையானது அடுத்து வரும் 3 முதல் 4 தினங்களுக்குள் மேலும் அதிகமாகி வங்கக்கடலில் தீவிர நிகழ்வு தமிழகம் அருகே வந்து தீவிரமடைய சாதகமாக சூழ்நிலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புயலுக்கு தேவையான வெப்பநிலையை வழங்கும் டிராபிக்கல் சைக்ளோன் ஹீட் பொட்டன்ஷியல் என்று அழைக்கப்படும் கடல் பகுதியில் தரைமட்டத்திலிருந்து மேல்பரப்பு வரை உள்ள வெப்பநிலையானது தற்பொழுது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இவை அனைத்தும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழகம் அருகே வந்து தீவிரமடைந்து தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்த சாதகமான சூழ்நிலையில் உள்ளது. மேலும் தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள சுமத்ரா தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் 24 மணி நேரம் முதல் 36 மணி நேரத்திற்குள் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையின் கிழக்கு பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள தமிழகத்தின் டெல்டா மாவட்டம் அருகே வரும் 11ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதிகளில் வந்து நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்பொழுது தமிழகம் கடலோரம் மற்றும் அதனையொட்டியுள்ள இலங்கையின் கிழக்கு கடலோரத்தில் வலுவாக பயணிக்கும் வெப்ப நீரோட்டத்தால் இந்த நிகழ்வு அந்த வெப்ப நீரோட்டத்தில் மையப்பகுதி அமைந்தவுடன் இந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைய சாதகமான சூழ்நிலை தற்பொழுது வரை காணப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுவை, கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் பரவலாக மிக கனமழையும் சில இடங்களில் அதி கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வட உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இந்த நிகழ்வு முதலில் வடக்கு வடமேற்காக வரும் 12ஆம் தேதி 13ஆம் தேதிகளில் டெல்டா அருகே வந்து அமைந்து நிலை கொண்டு தீவிரமடைந்து மேலும் இது மெதுவாக மேற்கு தென்மேற்காக நகர்ந்து டெல்டா மாவட்டங்களின் தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக இது குமரி கடலை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களிலும் தீவிர மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்று அழைக்கப்படும் மேற்கத்திய இடையூறு பகுதிகளானது தற்பொழுது பாகிஸ்தான் மற்றும் ஈரான் பகுதிகளில் அடுத்தடுத்து காணப்படுகிறது. இது வரும் 8 அல்லது 9ஆம் தேதிகள் முதல் வடமேற்கு இந்திய பகுதிகள் மற்றும் அதனையொட்டியுள்ள இமயமலை பகுதிகளில் வந்து அடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு மற்றும் அதனுடன் இணைந்த மேற்கத்திய தாழ்வு காரணமாக அடுத்தடுத்து தமிழகம் மற்றும் இலங்கை அருகே வரும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அட்சரேகையில் சற்று
வடக்காக நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் அருகே அனைத்து நிகழ்வுகளும் வர சாதகமான சூழ்நிலை தென்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது 15ஆம் தேதி வரை மழைப்பொழிவை தந்த பின் இந்த நிகழ்வு மேற்கு தென்மேற்காக நகர்ந்து குமரிக்கடலில் வந்து நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதே நேரத்தில் தாய்லாந்து வளைகுடா மற்றும் அந்தமானின் தெற்கு கடலோர பகுதிகளில் தென்சினல் கடல் நிகழ்வாக புதிதாக ஒரு நிகழ்வு வந்து இறங்கி ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி வலுவடைந்து அந்த நிகழ்வு ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் அல்லது சக்தி என்ற ஒரு பெயர் கொண்ட புயலாக வலுப்பெறவும் வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு பெரும்பாலும் மேற்கு வடமேற்காக நகர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் முதல் நாகை மாவட்டம் இடைப்பட்ட கடலோர பகுதியை வந்து அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு பெண்கள் புயல் போன்ற அதிக மழை தரும் நிகழ்வாக அமையவும் சாதகமான சூழ்நிலை உள்ளது. ஏனென்றால் தற்பொழுது பசிபிக் பெருங்கடலில் பெரும்பாலும் சக்தி வாய்ந்த நிகழ்வுகள் எதுவும் தென்படாததால் இந்த நிகழ்விற்கு அதிகப்படியான கிழக்கு வடகிழக்கு நீராவி காற்றும் மேலும் தற்பொழுது மேடம் ஜூலியன் ஆசிலேஷன் என்று அழைக்கப்படும் MJO அலைவும் தற்பொழுது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நீடிப்பதால் அதனுடன் இணைந்த தென் அரைக்கோள வெப்ப நீராவி காற்றும் இந்த நிகழ்வுகளுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதிகப்படியான மழைப்பொழிவு அடுத்தடுத்து தமிழகத்தில் ஏற்பட சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது வரும் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதீத மழைப்பொழிவை ஏற்படுத்த சாதகமான சூழ்நிலை தென்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வுகளின் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தீவிரத்தன்மை அறிய தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் அதன் பிறகு வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வாக்கில் சுமத்ரா தீவு அருகே மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது தீவிரமடைந்து மேற்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையின் தென்கிழக்கு அல்லது கிழக்கு பகுதியை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி மற்றும் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதீத மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எந்த நிகழ்வு குமரிக்கடல் அல்லது மன்னார் வளைகுடாவில் அமைந்தாலும் சென்னை வரை மிக கனமழை பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நாட்கள் வடகடலோர மாவட்டங்களிலும் அதீத மழைப்பொழிவை ஏற்படுத்த சாதகமான சூழ்நிலை தென்படுகிறது. இதனால் வரும் டிசம்பர் 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் அடுத்தடுத்த 2 முதல் 3 நிகழ்வுகள் தீவிர நிகழ்வாக வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் அரசுடன் இணைந்து தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தற்பொழுது பெண்கள் புயலால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏரி குளங்களில் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததை நாம் அனைவரும் பார்த்தோம். அதனால் பொதுமக்கள் தற்பொழுது ஊராட்சி அல்லது நகராட்சி நிர்வாகங்களுடன் இணைந்து தங்கள் இருப்பிடத்திற்கு அருகே உள்ள ஏரி குளங்களை உள்ள கரைகளை பலப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் தங்கள் தெருக்களில் உள்ள கால்வாய்களை சுத்தம் செய்ய நகராட்சி நிர்வாகங்களை அணுகி இந்த வெள்ள நீர் மிக விரைவாக வடிய ஏற்பாடு செய்து தருமாறு அரசுடன் இணைந்து பணியாற்ற கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுகளின் தீவிரத்தன்மை அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகள் பெரும்பாலும் குறைந்தபட்சம் தீவிர தாழ்வு பகுதி முதல் ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழகம் மற்றும் இலங்கை அருகே வருவதால் மேலும் அந்த நேரத்தில் மேற்கத்திய தாழ்வின் அமைவும் சற்று வலு குறைந்து இருக்கும் என்பதால் இந்த மழைப்பொழிவானது தெற்காந்திரா அல்லது மத்திய ஆந்திரா பகுதிகள் வரை வெட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வுகளின் ஆய்வு முடிவுகள் வரும் அறிக்கைகளில் சமர்ப்பிக்கப்படும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.